ஸோ எமோஷனலா கடந்து வச்சுட்டு ஒரு கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா சிஎஸ்கே பண்ணிருக்க சில அதிரடியான சேஞ்சஸ்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப மீனிங்ஃபுல்லாவும் பட்டுச்சு. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப பாரமா டீமுக்கு இருந்த எல்லாரையும் அவங்க அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா, டீமுக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா, கான்வே ஃபைனல்ல எப்படி ஜெயிச்சு கொடுத்தாரு தெரியுமா, அப்படி இப்படின்னு பேசிட்டு இல்லாம அவங்களெல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ நிறைய சுமைகள் போயிருக்கு. கான்வே போயிட்டாரு, ரச்சின் ரவீந்திரா இன்னும் T20 ஃபார்மெட்ல அந்த அளவுக்கு கிராக் பண்ணல, அவரையும் கரெக்டா அனுப்பிச்சிட்டாங்க. ராகுல் திரிபாதி போயிட்டாரு, விஜய் சங்கர் போயிட்டாரு, தீபக் கூடா போயிட்டாரு, இன்னும் சில பேர்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஜடேஜாவும் ட்ரேட் ஆயிருக்காரு, அதுக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் தான் ஆட் ஆயிருக்காருன்றப்ப இப்ப டாப் ஆர்டரும் சரி கீழையும் பாக்குறப்ப நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு வந்து ஒரு 2 சேஞ்சஸ் இந்த தடவை ஆல்ரெடி இருக்கிற பிளேயர்ஸ்லயே கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணாங்கனாலே டீம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஒன்னு ஜேமி ஓவர்டன், அவர் வந்து ஒரு பவுலரா மட்டுமே யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது சிஎஸ்கே டீம்ல. அவர் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் ஹூ கேன் பவுல். அவரை வந்து நல்ல மிடில் ஆர்டர் பேட்டரா ஒரு அல்பி மார்க்கல் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணா. அண்ட் ரீசெண்டா நடந்த சீரீஸ்லயும் அவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்சஸ் ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு. இங்கிலாந்து டீமே ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அவர் மட்டும் ஒரு குயிக் ஃபயர் 40-50 அடிச்சிருக்காரு. சோ அவரை பெட்டரா யூஸ் பண்ணலாம். பத்திரானா இப்ப போயிட்டாருன்றனால எல்லிஸ் எல்லா மேட்ச்லயும் ஆடினாருன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா லெப்ட் ஹேண்டர்ஸோட குறைபாடு ரொம்ப அதிகமாயிடுச்சு. சாம் கரனும் போயிட்டாரு, ஜடேஜாவும் போயிட்டாரு, கான்வேயும் போயிட்டாரு, ரச்சின் ரவீந்திராவும் போயிட்டாரு. ஃபுல்லா ரைட் ஹேண்டர் டாமினேட்டடா இருக்கு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் லெப்ட் ஹேண்டர்ஸை எடுக்கணும். மிடில் ஆர்டர்ல ஒரு நல்ல ஸ்பின் பவுலிங்கும் இருக்கிற, அதாவது ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஒரு ஓவர்சீஸ் ஆளை எடுக்கலாம். கிளென் மேக்ஸ்வெல்ல ஒரு பவுலரா அவங்க யோசிச்சு எடுத்து பேட்டிங்ல ஏதாவது பண்ணா ஓகேன்னு நினைப்பாங்களா, இல்ல வேற யாரை எடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு வந்து ஐ திங்க் பத்திரானாவை பொறுத்த வரைக்கும் லைக் தே ஆர் க்ரூமிங் ஹிம். அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன்ல போயிட்டு மறுபடியும் அவர் எடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ்வெலுக்கு கண்டிப்பா அவுட் அண்ட் அவுட் போவாங்க. ஏன்னா அவர் வந்து நல்ல ஒரு குவாலிட்டி ஸ்பின் பவுலரான்னு கேட்டா கிடையாது. பட் அந்த ஓவரை தள்ளுறதுக்காக அவரை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல பவுலர் கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவர் ஒரு ஓவர் தள்ளுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதிரடி பேட்ஸ்மேன் தான், எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன், அதுல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அண்ட் தூபேவை இத்தனை வருஷமா பவுலிங் போடாம வச்சிருந்திருக்காங்க. ஐ திங்க் இந்த வருஷத்துக்கு அப்புறம் இத்தனை T20ஸ்ல அவர் பவுலிங் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பவுலிங்கும் அவர் தேர்ந்து வரும்ன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரே ஒரு பிரச்சனை, பவுலிங் போட வைக்கணும்னா அவரை ஃபீல்டிங்கும் பண்ண வைக்கணும். அது ஒண்ணுதான் பிரச்சனை ஆக்சுவலா.